41ാவது ശ്ലോകം. ദേവാ വിനിർജിതാ സർവേ സേന്ദ്രാ സമര സംസ്ഥിത വിദ്രുതാസ്തേ ഗദാസ്ഥാനം യഥാ സിംഹാന്യഗാഗജാ. யுத்தத்துக்கு வந்த தேவேந்திரன் தொடங்கின எல்லா தேவர்களையும் நான் தோக்கடிச்சிட்டேன். சிங்கத்தோடு முன்னாலேந்து ஆனைகளும் மனுஷாலும் ஓடுற மாதிரி அவாவாளுடைய இடங்களுக்கு ஓடி போயிட்டா. 42வது ஸ்லோகம். இந்திரபதாதிரகமன் மயானீதோ கஜோத்தம ஐராவதோயம் பகவன் கிருஹாண திரதோத்தமம். தேவேந்திரன் ஓடி போனான். அதனால ஐராவதத்தை நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த ஐராவதம் ரொம்ப நல்ல ஆணையாக்கும், இத அப்பா எடுத்துக்குங்கோ அப்படின்னு அப்பாக்கு ஐராவதத்தை கொடுக்கிறார் விருத்ரன். 43வது ஸ்லோகம். நஹதாஸ்தே மயா தஸ்மாதயுக்தம் பீதமாரணம் ஆத்யாபய புனஸ்தாதா கிம் கரோமி தவேப்சிதம். ந ஹதாஹ தே மயா தஸ்மாத் அயுக்தம் பீதமாரணம் ஆத்யாபய புனஹ தாதா கிம் கரோமி தவ இப்சிதம். இப்படி நிறைய பேர் ஓடி போனாலே அவளை ஒன்றும் நான் கொல்லலை. தோத்தோடுறவாளை கொல்லறது தர்மம் இல்லையே, அதனால நான் அவளை கொல்லலை. அதனால இனி உங்களுக்காக நான் என்னவாக்கம் செய்யணும், இனி என்னவாக்கம் உங்களுக்கு ஆசை இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கோ, அதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு யாகாக்னியிலேந்து உத்பவிச்ச விருத்ரன், தர்மபோதம் இருக்கிற விருத்ரன் அப்பாவான தொஷ்டாகிட்ட சொன்னார். 44வது ஸ்லோகம். நிர்ஜரா நிர்கதா சர்வே பயபீதா ஸ்ரமாதுரா இந்திரோப்யைராவதம் த்யக்த்வா பயபீத பலாயிதா. நிர்ஜரா நிர்கதாஹ சர்வே பயபீதா ஸ்ரம ஆதுராஹ இந்திரஹ அபி ஐராவதம் த்யக்த்வா பயபீதஹ பலாயிதஹ. யுத்தம் செஞ்சு தளர்ந்து எல்லா தேவர்களும் பயந்து ஓடிப்போனா இந்திரன் கொடியும் ஐராவதத்தை கொடியும் உபேட்சிச்சு ஓடி போயிருக்கான். இப்படின்னு விருத்ராசுரன் தொஷ்டாகிட்ட சொல்லறதையாக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 45வது ஸ்லோகம். இதி புத்ரவஜ ஸ்ருத்வா த்வஷ்டா பிராஹமுதான்விதா புத்ரவானத்ய ஜாதோஸ்மி சஃபலம் மம ஜீவிதம். புத்திரனோட வாக்குகளை கேட்டு தொஷ்டா சந்தோஷத்தோடு கூடி சொன்னார், நான் இப்போ புத்திரன் இருக்கிறவனாயிட்டு திருந்துட்டேன். புத்திர தர்மம் என்னவாக்கும் அப்படிங்கிறத நீ செஞ்சுட்டா என்னோட வாழ்க்கை அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுத்து. 46வது ஸ்லோகம். துவயாஹம் பாவித புத்ரா கதோ மே மானசோஜ்வர நிச்சலம் மே மனோஜாதம் திருஷ்ட்வா வீரியம் தவால்புதம். புத்ரா, நீ என்ன பரிசுத்தனாக்கிட்டாய், புனிதனாக்கிட்டாய். என்னோட மனசு குளிர்ந்தெடுத்து, மனசு அடங்கிடுத்து. இப்ப என்னோட மனசுக்குள்ள சங்கடங்கள் இல்லை. உன்னோட ஆச்சரியகரமான காரியங்களை பார்த்துட்டு எனக்கு திருப்தி உண்டாயாச்சு.
திரிசிரசு அப்படிங்கிற என்னோட புத்திரனை கொன்ன இந்திரனை நீ தோக்கடிச்சிட்டாய். அந்த இந்திரனை தோக்கடிக்கிறதுக்காயிட்டு தான் நான் அதர்வ மந்திரங்களால உன்னை சிருஷ்டிச்சேன். உனக்கு கொடுத்த பணியை நீ கரெக்டா செஞ்சிட்டாய். 47வது ஸ்லோகம். ஸ்ருணுவட்சாம்யஹம் புத்ராஹிதம் தேத்ய நிஷாமயா தப குரு மகாபாகா சாவதான ஸ்திராசன. புத்ரா, நான் சொல்றத கேளு. உனக்கு நன்மை உண்டாகிற விஷயத்தை நான் சொல்றேன். நீ போய் ஸ்ரத்தையோடு கூடிட்டு ஸ்திரமான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு தபசு செய்யணும். ரொம்ப ரொம்ப தர்மபோதம் இருக்கிறவனாக்கும் நீ, அதர்மம் செய்யாதவனாக்கும் நீ. இந்திரர்களும் பரிவாரங்களும் ஓடி போனோன அவளை துரத்திண்டு போய் நீ கொல்லலை. தோத்தோடுறவாளை கொல்லக்கூடாது அப்படிங்கிற தர்மபோதம் இருக்கிறவனாக்கும் நீ. நீ ரொம்ப நல்லவனாக்கும். உனக்கு இன்னும் நிறைய நன்மை வர விஷயத்தையாக்கு நான் சொல்றேன். போய் ஸ்ரத்தையோடு கூடிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து தபசு பண்ணிக்கோ. 48வது ஸ்லோகம். விஸ்வாசஹா ந ஏவ கர்த்தவ்யஹ விஸ்வாசோ நைவ கர்த்தவ்ய கேஷாஞ்சித் பாகசாசன சத்ருஸ்தே சலகர்த்தாஸ்தி நானாபேத விசாரத. ஒருத்தரையும் நம்ப கூடாது. தேவேந்திரன் உன்னோடு சத்ருவாக்கும். இப்ப தோத்து ஓடி இருக்கான், அவ்வளவுதான். எப்ப வேணுமானா அவன் நிறைய நிறைய சூத்திரங்கள் உபயோகிச்சுண்டு உன்னை துரோகிக்கிறதுக்கு பின்னால வருவன். ஏமாத்துக்காரனாக்கும் அவன். நிறைய தந்திரங்கள் எல்லாம் பிரயோகிக்கிற சாமர்த்தியம் இருக்கிறவனாக்கும் அவன். அத മനസ്സിൽ വെച്ചുക്കോ. 49வது ஸ்லோகம். தபசா பிராப்யதே லக்ஷ்மி தபசா ராஜ்யமுத்தமம் தபசா பலவிருத்தி ஸ்யாத் சங்கிராமே விஜயஸ்ததா. தபசால லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்ணுவள். தபசால ராஜ்யம் கிடைக்கும். தபசால சக்தி வர்த்திக்கும். அதே மாதிரி சத்ருக்களை ஜெயிக்கிறதுக்கும் சாதிக்கும். 50வது ஸ்லோகம். ஆராத்ய த்ருஹிணம் தேவம் லப்த்வா வரமனுத்தமம் ஜஹி சக்ரம் துராதாரம் பிரம்மஹத்யா சமாவிருதம். பிரம்மாவை தபசு செஞ்சு வரம் வாங்கி துஷ்டனான பிரம்மஹத்யா பாபம் வந்திருக்கிற அந்த தேவேந்திரனை நிகிரகம் பண்ணணும். 51வது ஸ்லோகம். சாவதான ஸ்திரோ பூத்வா தாத்தாரம் பஜ சங்கரம் வாஞ்சிதம் சவரம் தத்யாத் சந்துஷ்ட சதுரானன. ஸ்திரமான ஒரு இடத்துல உட்கார்ந்து ஸ்ரத்தையோடு கூடிட்டு வரங்களை அள்ளி கொடுக்கிற பிரம்மாவை பஜிக்கணும். சாட்டிஸ்ஃபைடான பிரம்மா உனக்கு என்ன வரமாக்குமோ வேணும் அத கொடுப்பர். 52வது ஸ்லோகம். தோஷயித்வா விஸ்வயோனிம் பிரம்மாணமமித ஊஜசம். பிரம்மாணம் அமித ஓஜசம். அவிநாஷித்வமாசாத்ய ஜஹி சக்ரம் கிருதாகசம். ரொம்ப ரொம்ப சக்திசாலியாயிருக்கிற இந்த பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தாவாயிருக்கிற பிரம்மாவை குஷிப்படுத்தி தபசு பண்ணிட்டு ஆராலையும் கொல்ல முடியாது அப்படிங்கிற வரத்தை வாங்கிட்டு பாபியான அந்த இந்திரனை கொல்லணும். 53வது ஸ்லோகம்.
വൈരം മനസി മേ പുത്ര വർത്തതേ സുതഗാദജം ന ശാന്തിമനുഗച്ഛാമി ന സ്വപാമി സുഖേനഃ. പുത്ര, വൃത്ര, എന്നോട് പുത്രൻ ത്രിശിരസ കൊന്ന വൈരം என்னோட மனசுல இப்பவும் இந்திரன் கிட்ட இருக்கு. அதனால எனக்கு மனசுக்கு சொஸ்ததை இல்லை, சுகமாயிட்டு தூங்குறதுக்கும் பற்றறதில்லை. 54வது ஸ்லோகம். தாபசோ மே ஹத புத்ரோ நிராகா பாப்மனாயதா நவிந்தாமி சுகம் புத்ரா त्वं माम् उद्धर दुःखिदम् नविन्सामि सुगं पुत्रा त्वमामुद्धर दुःखिदम्. ഒരു തവരും ചെയ്യാത്ത എന്നോട് പുത്രനെ പാപിயான சக்கரன் கொன்னானே, அதனால எனக்கு மனசமாதானம் இல்லையே. துக்கத்துல ஆழ்ந்திருக்கிற என்ன நீ காப்பாத்தனம் அப்படின்னு தன்னோட புத்திரனான விருத்ரன் கிட்ட தொஷ்டாவு ரிக்வெஸ்ட் பண்றார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாசர் சொல்லறார். அதனால வியாச உவாச்ச. 55வது ஸ்லோகம். ததாகர்ண்யபி துர்வாக்யம் விருத்ர க்ரோதயுதஸ்ததா ஆத்ஞாமாதாய ஜபிதுர்ஜகாம தபசே முதா. அப்பா சொன்னதை கேட்டு புத்திரனுக்கு கோபம் வந்தது. இந்திரன் கிட்ட ரொம்ப கோபம் வந்தது. இருந்தாலும் தபசு செஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த இந்திரனை ஜெயிக்க முடியும்னு அப்பா சொன்னதை கேட்டுட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு தபசுக்கு போனார் விருத்ரன். 56வது ஸ்லோகம். கந்தமாதனமாசாத்ய புண்ணியாம் தேவதுனீம் சுபாம் ஸ்நாத்வா குஷாசனம் கிருத்வா சம்ஸ்திதஸ்ச ஸ்திராசனா. கந்தமாதன பர்வதத்துல போயிட்டு புண்ணியான தேவகங்கையில குளிச்சு தர்பை கீழே விரிச்சுண்டு ஸ்திரமான ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துட்டார். தர்பையில ரொம்ப சௌகரியபூர்வமாயிட்டு ஒரு ஆசனம் സ്വീകരിച്ചുണ്ട് உட்கார்ந்தார். 57வது ஸ்லோகம். त्यक्त्वान्नं वारिपानं च योगाभ्यासपरायण ध्यायन् विश्वसृजं चित्ते சோபவிஷ்டஸ்திராசனே. சாப்பாடும் தண்ணியும் எல்லாம் உபேட்சிச்சு யோக மார்க்கத்துல தல்பரராயிட்டு மனசுல பிரம்மாவை தியானிச்சுண்டு ஸ்திர ஆசனஸ்தனாயிட்டு அசையாம உட்கார்ந்துட்டு தபசு பண்ணினார். 58வது ஸ்லோகம். மகவாதம் தபஸ்யந்தம் ஞாத்வா சிந்தாபரோஹ்யபூத். கந்தர்வான் பிரேஷயாமாஸ விக்னார்த்தம் பாகசாசன. விருத்ராசுரன் இப்படி தபசு செய்யறத தெரிஞ்சுண்டு தேவேந்திரன் டென்ஷன் ஆயிட்டான். விருத்ரனோடு தபச முடக்கிறதுக்கு தேவேந்திரன் என்ன பண்ணினான்? கந்தர்வர்களை கூட்டிண்டான். 59வது ஸ்லோகம். யச்சாம்ஸ்ச பன்னகான் சர்ப்பான் கின்னரானமிதௌஜசா வித்யாதரான் அப்சரசோ தேவதூதானநேகஷா. கந்தர்வர்களை கூட்டிண்டான். யட்சர்கள், பன்னகங்கள், சர்ப்பங்கள், அதிசக்தர்களாயிருக்கிற கிண்ணறர்கள், வித்யாதரர்கள், அப்சரசுகள், தேவதூதர்கள், இப்படி இருக்கிற நிறைய பேரை கூட்டிண்டு அவாகிட்ட எல்லாம் இந்த விருத்ரனோடு தபச முடக்கிறதுக்காயிட்டு அவளை அப்பாயிண்ட் பண்ணினார். எல்லாரும் போய் இந்த விருத்ரனோடு தபச தடங்கல் பண்ணுங்கோ. 60வது ஸ்லோகம்.
உபாயஸ்தை கிருதா சம்யக் தபோ விக்னாயமாயிபி ந சசால ததோ தியானாத் த்வாஷ்ட்ர பரமதாபச. உபாயஸ்தைஹி கிருதாஹ சம்யக் தபோ விக்னாயமாயிபிஹி ந சசால ததஹ தியானாத் த்வாஷ்ட்ரஹ பரமதாபசஹ. பலவிதமான மாயாசக்திகளும் இருக்கிற அவளெல்லாம் கந்தர்வர்களும் யட்சர்களும் பன்னகங்களும் சர்ப்பங்களும் கிண்ணறர்களும் வித்யாதரர்களும் அப்சரஸ்களும் தேவதூதர்களும் எல்லாரும் பலவிதமான மாயா சித்திகள் இருக்கிறவாளாக்கும். அவ அத்தனை பேரும் விருத்ரனோடு தபசம் முடக்கிறதுக்கு பல பல டெக்னிக்கும் பிரயோகிச்சா. இருந்துட்டு கூட பெரிய தபசு செய்யற அந்த விருத்ரன் தியானத்திலிருந்து கொஞ்சம் கூட அசையலை. ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்டு இருந்தார். அவரு இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிண்டு மனசையும் கண்ட்ரோல் பண்ணிண்டு பகவானில லயிச்சு தபசு பண்ணிட்டு இருந்தார். அதனால இந்த பலவித மாயாஜாலங்கள் பிரவர்த்திக்கிற மாயாஜாலங்களால பலவிதமான டெக்னிக்கு பிரவர்த்திக்கிறதொன்னும் அவருக்கு தெரியவே வரலை. துரிய அவஸ்தையில அவரு பகவானில லயிச்சு உட்காந்துட்டு இருந்தார் விருத்ரன். இப்படி சொல்லிண்டு ஷஷ்ட ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் முடிவடைகிறது.